الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد اللهم صل عليه وسلم. அன்புக்குரிய சகோதரர்களே, சூரா இஹ்லாஸ் திருக்குரானில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சூரா. வழக்கமாக நாம் நம்முடைய தொழுகையில் இன்ன பிற நேரங்களில் ஓதக்கூடிய ஒரு சூரா. மிக குறைந்த வசனங்களை கொண்ட, சொல்வதற்கும் மனனம் செய்வதற்கும் மிக மிக இலகுவான ஒரு சூரா. குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இவ்வளவுதான் இந்த மொத்த சூறாவும். ஆனால் இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையை, இறையினுடைய அந்த தன்மையை உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு சூறா. அன்புக்குரிய சகோதரர்களே, சில நபர்களுக்கு சிலது பிடிக்கும், திரும்ப திரும்ப செய்தாலும் அதுதான் பிடிக்கும் அவர்களுக்கு, இல்லையா? அப்படி ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தலைமையிலே ஒரு படையை அனுப்பி வைத்தார்கள் ஒரு ஊருக்கு. அந்த படை போனது. படை போனால் தளபதி யாரோ, பொறுப்பாளர் யாரோ, அவர்தான் மக்களுக்கு தொலை வைக்க வேண்டும், இமாமத் செய்ய வேண்டும். இப்போ இவர் தான் அந்த குழுவுக்கு அமீர், அவர்தான் தலைவர். அப்போ அவர் தான் தொலை வைத்தார். படை போய் திரும்பி வந்ததற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அந்த குழுவில் கலந்து கொண்டவர்கள், அந்த பயணத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. யாரை பற்றி? இமாமை பற்றி. ரசூலுல்லாஹ்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இமாமாக இருந்தால் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுன்னு இருக்கா? பண்ணலாம். அவர் மேல் தப்பு இருந்து என்றால் கண்டிப்பாக பண்ணலாம். அதில் ஒன்று மாற்றுக்கட்டுமே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு என்பவர்கள் மிகப்பெரிய மார்க்க மேதை. ரசூலுல்லாஹால் மார்க்க சட்டத்தில் முஆதை போன்று ஒரு தெளிவானவர் யாரும் இல்லை என்று சொல்லப்பட்டவர். அவரை பற்றி ரசூலுல்லாஹ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. என்ன கம்ப்ளைண்ட்டு அப்படின்னா, ரொம்ப நீளமாக தொலை வைக்கிறாங்க, ரொம்ப லென்த்தாக இருக்குது. இந்த கம்ப்ளைண்ட்டை பார்த்தா நாளையிலேருந்து என் மேலே இந்த கம்ப்ளைண்ட் வந்துட்டு போல தெரியுது. அஜரத், காலையிலே இதுதான் பிரச்சனை எங்களுக்கு, ரொம்ப நீளமாக. அன்புக்குரிய சகோதரிகளே, ஃபஜர் தொழுகையிலே நாம் அல்லாஹ்வின் அருளால் குர்ஆனை கண்டினியூவாக ஓதிட்டு வரோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கிறேன். அது எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்காக வேண்டி ரமலானோடு முடிந்து விடாமல் மற்ற நாட்களிலும் குர்ஆன் உடைய வசனங்கள் கேட்கணும், கண்டினியூவாக கேட்கணுன்றதுக்காண்டி தான் நம்ம அதை செய்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு கூப்பிட்டாங்க. என்னங்கன்ட்டு, என்ன ஓதுறீங்க நீங்கன்னு கேட்டாங்க. அப்போ சொன்னாங்க, முஆது ரலியல்லாஹு பக்ரா மாதிரி பெரிய பெரிய சூறா ஓதுவேன். பக்ராங்கிறது 2.5 ஜுஸு இருக்குது, பெரிய பெரிய சூறா. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு கண்டித்தார்கள், இப்படி செய்யக்கூடாது. அது ஏன் நீங்கள் செய்கிறீங்க? உங்களுக்கு பின்னாடி நிற்கிறவங்க எல்லாருமே ஒரே நிலையில் நிற்பாங்கன்னு நினச்சிட்டீங்களா? குழந்தைகள் நிற்பாங்க, வயதில் பெரியவங்க இருப்பாங்க, தேவையுடையவர்கள் இருப்பாங்க, அவசரத்தில் போட்டு வந்திருப்பாங்க. எல்லாத்தையும் கவனித்து தான் நீங்கள் உங்களுடைய தொழுகையை நடத்தி கொள்ள வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் வழிகாட்டினார்கள், அவர்களை கண்டித்தார்கள் என்று ஹதீஸில் வந்திருக்கிறது. இப்போ இமாமாக இருந்தால் அவர் மீது ஏதாவது குறை இருந்தால் நேரடியாக நம்ம ஒரு இடத்துல கேட்கலாம், தப்பு ஒன்றுமே கிடையாது. அதை விட்டுட்டு வெளியில் போய் பேசுகிறது தான் அது வந்து மாற்று கருத்துடையது. அதில் ஏற்றுக்கொள்வதற்கு வழி கிடையாது. இப்போ விஷயத்துக்கு வாங்க. தொழுகை நடத்திய இந்த இமாமை பற்றி, அந்த குழுவுக்கு, அந்த படைக்கு தளபதியாக இருந்த நபரை பற்றி ரசூலுல்லாஹ்ட கம்ப்ளைண்ட். என்ன கம்ப்ளைண்ட்டு? எங்களுக்கு தொலை வைப்பார், என்ன தொலை வச்சாலும் லம்மு சூரா, துணை சூரா, ஃபஸ்ட்டு ஃபாத்திஹா சூரா ஓதுவோம், அதற்கடுத்து துணை சூரா ஓதுவோம். ஏதாவது துணை சூரா ஓதிட்டு கடைசியில் அதை முடிக்கும் பொழுது குல் ஹுவல்லாஹ் சூரா சொல்லி முடிச்சுடுவார். 2வது ரக்காயத்துலையும் அதே கதை தான். ஃபாத்திஹா ஓதுவார், துணை சூரா எதையாவது ஒன்று ஓதுவார், கடைசியில் அந்த ரக்காயத்தை முடிக்கும்போது குல் ஹுவல்லாஹ் சொல்லி முடிப்பார். ஃபஜர்லையும் இப்படி தான், மக்ரிப்லையும் இப்படி தான், இஷாவிலையும் இப்படி தான். ஜஹ்ரியான தொழுகை, சத்தமிட்டு ஓதக்கூடிய தொழுகை அனைத்திலுமே துணை சூறா ஓதிவிட்டு அப்படியே அவர் ருக்கு போகிறதில்ல, குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதி தான் ருக்கு போவார். 2வது ரக்காயத்தில் இதே மாதிரி தான். எந்த தொழுகை தொலை வைத்தாலும் குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதாமல் அந்த ரக்காயத்தை முடிக்கவில்லை அப்படின்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னாங்க, நீங்களே கேளுங்களேன் உங்கள் இமாம்கிட்ட, ஏன் இப்படி செய்றீங்கன்னு வழிகாட்டுறாங்க. நீங்களே கேளுங்களேன், என்கிட்ட வந்து சொல்கிறீங்கல்ல, இதை நீங்கள் அவர்கிட்ட கேளுங்களேன்
அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே சஹாபாக்கள் போய் கேட்டாங்க, ஏங்க நீங்கள் அப்படி பண்ணீங்க? நம்ம நேரம் ஃபுல்லாக நம்முடைய பயணத்தில் ஃபுல்லாக நீங்கள் இப்படி பண்ணுறீங்களா, என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த சஹாபி சொன்னார், எனக்கு வந்து குல் ஹுவல்லாஹ் சூரா மீது ஒரு தனி விருப்பம். அந்த சூரா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் சொல்லக்கூடிய செய்தி எனக்கு ரொம்ப என்னுடைய உள்ளத்தை கவர்ந்தது. எனவே தான் நான் எங்கே ஓதுனாலும் நான் அந்த சூறாவை ஓதிக்குவேன். நான் தொழுகையில் மட்டும் இல்லை, எங்காவது சும்மா நடந்து போனாலும் கூட அந்த சூறாவை ஓதிட்டே போவேன். சும்மா உட்கார்ந்தாலும் கூட அந்த சூறாவை ஓதிட்டே இருப்பேன். அதனுடைய கருத்தை சிந்திச்சுக்கிட்டே இருப்பேன். இதை கேட்டு வந்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த மாதிரி அவருக்கு ரொம்ப பிடிக்குமாமா, இஷ்டமாமா அப்படின்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அக்பிரூஹு, அந்த நபருக்கு நீங்கள் சொல்லிவிடுங்கள், யுஹிப்புல்லாஹ் கமா யுஹிப்பு சிஃபாத்தஹ், அல்லாஹ் அந்த மனிதரை நேசிக்கிறான் எப்படி அல்லாஹ்வின் தன்மை கூறப்படக்கூடிய அந்த சூறாவை அவர் நேசிக்கிறாரோ, அல்லாஹ்வை பற்றி சொல்லப்படக்கூடிய அந்த சூறாவை அவர் பிரியப்படுறாரோ, அதனால அல்லாஹ் அவரை பிரியப்படுறான்னு சொல்லிடுங்க. நீங்க ஒரு குட்டி சூறா, அதை பிரியப்பட்டார் என்பதனாலே ரசூலுல்லாஹ் அவருக்கு கொடுத்த சுப செய்தி என்னன்னா, அல்லாஹ்வும் அவரை நேசிக்கிறான்ற செய்தியை சொல்லிடுங்க நாங்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சின்ன சூறா தான், அதை மடக்கி மடக்கி ஓதுவதனாலே, அதை பிரியப்படுவதனாலே பெரிய அந்தஸ்து இருக்குது. தபூக்ல ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, யுத்தம் நடப்பதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் திடீர்னு வர்றாங்க ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்ட்ட. வந்தவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய முகம் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அன்னைக்கு சூரியனுடைய வெளிச்சமும் ரொம்ப கண் கவரக்கூடிய விதத்தில் இருந்தது. ரசூலுல்லாஹ் கொஞ்சம் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, என்ன பார்க்குறீங்க ஆச்சரியமா? என்னைக்கு இல்லாத சூரியனா இன்னைக்கு வந்திருக்குது, டெய்லி வர்ற சூரியன் தான் வந்திருக்குது. இல்லை ஜிப்ரீல், இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது, ரொம்ப கவர்ச்சியாக இருக்குது. வேற ஒன்றும் இல்லை, உங்கள் சஹாபி முஆவியத்துல் முஸனி அவர் மதீனால மௌத்தாயிட்டாரு, அதனால தான் சூரியன் இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது, பிரகாசமாக இருக்குது. சூரிய பிரகாசத்திற்கு அவர் மௌத்து மட்டும் காரணம் கிடையாது, அவருடைய ஜனாசால கலந்து கொள்றதுக்கு மலக்குகள்லாம் வந்திருக்கிறாங்க பூமிக்கு. அவருடைய ஜனாசால கலந்து கொள்றதுக்கு மலக்குகள் வந்திருக்கிறாங்க. அப்படியா? அப்படி ஆமாம். சரி, அவரை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேனே. தபூக்கில் ரசூலுல்லாஹ் நடந்திருக்கக்கூடிய மௌத்து வந்து மதீனால, கிட்டத்தட்ட ரெண்டுக்கும் இடையில ஒரு குறைந்தது கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோமீட்டர் டிஃபரெண்ட் இருக்கும். இன்னைக்கும் கூட அப்படிதான். அப்போ ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மரணித்து முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த முகத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு காண்பித்து கொடுத்தார்கள். அங்கே மௌத்தான முஆவியா ரலியல்லாஹுக்கு ரசூலுல்லாஹ் தபூக்கில் தொழுகை நடத்தினாங்க, ஜனாசா தொழுகை, காயிப் ஜனாசான்னு சொல்லுவாங்க. இறந்தவர் எங்கோ அவருக்கு நாம் அந்த இடத்திலும் தொழ வைக்கலாம். ஷாஃபி மத்ஹபினுடைய அடிப்படையிலே காயிப் ஜனாசா வேறு இடத்திலே, வேறு ஊரிலே, வேறு நாட்டிலே இருந்து கூட அவருடைய பேரிலே ஜனாசா தொழுகை நடத்தலாம். அப்படி ரசூலுல்லாஹ் தொழ வச்சாங்க. அந்த தொழுகையில் சஹாபாக்களும் கலந்துக்கிட்டாங்க. 2 சஃப்பு மலக்குகளுடைய சஃப்பு கலந்துக்குச்சு. நீங்கள் பார்க்குறத பார்த்தா தெரியுது ரஹிமா பள்ளிவாசல் சஃப் மாதிரி இருக்குமோ அப்படின்னு. கிடையாது. ஒரு சஃப்பு என்பது 70,000 பேர் நிற்கலாம். மலக்குகளுடைய 2 சஃப்பு, ஒரு சஃப்பில் 70,000, அப்போ 2 சஃப்பில் 1,40,000 பேர். இது ரொம்ப ரசூலுல்லாஹ்வுக்கு ஆச்சரியம். அவர் மரணித்ததற்காக ஜிப்ரீல் வந்து செய்தி சொல்றாரு, சூரியன் பிரகாசமாக இருக்குது, மலக்குகள் வர்றாங்க, நான் தொலை வைக்கிறேன்னு கேள்விப்படி மலக்குகள் 2 சஃப்பு வந்து நிற்கிறாங்களே அப்படின்ட்டு அதில் ஜிப்ரீல் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்னங்க காரணம் இவர் இவ்வளோ பெரிய சிறப்பை அடைந்ததற்கு? ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், வேற ஒன்றுமே கிடையாது, பிஹுப்பி குல் ஹுவல்லாஹு அஹத். குல் ஹுவல்லாஹ் சூராவை முஆவியத்துல் முஸனி அதிகப்படியாக பிரியப்பட்டார். அந்த சூறாவை நேசித்தார். அந்த சூறாவை எங்கே போனாலும் ஓதுவார். உட்கார்ந்தாலும், படுத்தாலும், பயணப்பட்டாலும், எங்காவது வாகனத்தில் போனாலும், என்ன போனாலும் அந்த சூறாவை மடக்கி 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 ஓதிக்கிட்டே இருப்பார். அவர் அதை நேசித்ததினாலே அல்லாஹ் அவருக்கு தரக்கூடிய வெகுமதி தான் அவரை அழைக்கும் பொழுது கண்ணியமான மலக்குமார்களை அனுப்பி அவருடைய மௌத்தையும் கண்ணியமாகிவிட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்கெல்லாம் தெரிஞ்ச சூறா தான் குல் ஹுவல்லாஹ் சூறா. நாம் மடக்கி மடக்கி ஓதலாம், அதை நேசிக்கலாம், அதனுடைய அர்த்தத்தை பார்த்து உள்வாங்கலாம். அல்லாஹ் என்ன சொல்லலாம், தன்னுடைய தன்மையை சொல்லுகிறான். அஹது, சபது, லம் எலிது, வலம் யூலது, வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். 5 தன்மையை சொல்றான் அல்லாஹ். 5 பாயிண்ட்ஸ், அல்லாஹ்விற்குரிய முக்கியமான பாயிண்ட்ஸ். அல்லாஹ்விற்குரிய பாயிண்ட்ஸ் மட்டும் இல்லை, உலகத்தில் இறைவனாக ஒருவன் இருக்க வேண்டும் என்றால் இந்த 5 தன்மை இருக்கணும். இதில் ஏதாவது ஒன்று க்ளோஸ் ஆச்சுன்னா அந்த இறைவன் கிடையாது. இறை கொள்கையை அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் சொல்கிறான். வல்ல ரஹ்மான் அல்லாஹ்
இதை நேசிக்கிற, இதை அதிகமாக ஓதுகிற, இதை வாசிக்கிற, இதை பற்றி சிந்திக்கிற நல்ல எண்ணத்தை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் வழங்குவானாக.